ஓகே, வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் அகாடமி. பிசி முடிச்ச எல்லாரும் நெக்ஸ்ட் எக்ஸைக்கு வந்து தயாராயிட்டு இருப்பீங்க. அது எந்த ஸ்ட்ராட்டஜியோட தயாராகணும், ப்ரீவியஸ் இயர்ல எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் நமக்கு வந்து எக்ஸாமுக்கு எந்த சப்ஜெக்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னு நமக்கு வந்து தெரியும். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஜிஎஸ், அதாவது பாலிட்டி, ஹிஸ்டரி எல்லாம் அந்த ஜிஎஸ் சப்ஜெக்ட் சேர்த்து 80, சைக்காலஜில இருந்து 60 கொஸ்டின், 140 கொஸ்டின் மொத்தம் கேட்பாங்க. அதுல 70 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு 60 மார்க், அரை மார்க்னு சொல்லிட்டு 70 மார்க்கு தான் வந்து நம்ம எஸ்ஏ எக்ஸாம் எழுத போறோம். டிசம்பர் 12 வந்து நமக்கு எஸ்ஏ எக்ஸாம். அப்ளை பண்ணவங்க ஜஸ்ட் படிக்காம இருந்தாலும் எந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னு இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்னு ரிலீஸ் பண்ணாங்க. அது 2023 நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல எவ்வளவு கேட்டிருக்காங்க, 11th 12th அந்த 2023 நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல 11th 12th எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து 10 கொஸ்டின் கேட்டு சொல்லியிருந்தாங்க, ஆனா 11 கேட்டிருக்காங்க. ஜியோகிராபி 10க்கு 10, பாலிட்டி 10 சொல்லியிருந்தாங்க, 12 கேட்டிருந்தாங்க. எக்கனாமிக்ஸ்ல 5 சொல்லியிருந்தாங்க, 5 கேட்டிருந்தாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 15 சொல்லியிருந்தாங்க, 10 கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருந்தாங்க. பேலன்ஸ் இங்க மாறி இருக்கு. நெக்ஸ்ட் சயின்ஸ்ல 30 சொல்லியிருந்தாங்க, 32 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. டோட்டல் வந்து 80. இதுல 11th 12th எப்படி இருந்து போனாங்கன்னா, ஹிஸ்டரியில 3, ஜியோகிராபில 2, பாலிட்டியில 5, எக்கனாமிக்ஸ்ல 3, கரண்ட் அஃபேர்ஸ்ல நமக்கு 11th 12 வராது, சயின்ஸ் 6. ஆக மொத்தம் 19 கொஸ்டின் வந்து அவுட் சோர்ஸ் போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், டெய்லி சயின்ஸ் கண்டிப்பா படிக்கணும், சிஏ பார்க்கணும், ஹிஸ்டரி, ஜியோகிராபி எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆனா சயின்ஸ் ரொம்ப முக்கியமா ஒரு ரோல் பிளே பண்ணும். 11th 12th புக் பேக் எல்லாம் மோஸ்ட்லி பாத்துக்கோங்க. நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் எஸ்ஐக்கான வீடியோஸ் வந்து போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி படி தான் நம்ம வந்து 2025 எஸ்ஐ எக்ஸாம் அணுகணும். ஓகே, தேங்க்யூ.